எல்லாருக்கும் வணக்கம். மெடிடேஷன், தியான நிலை. இந்த தியான நிலை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 2 வாட்டி கட்டாயம் பண்ணணும். காலையில் எழுந்தவுடன் ஒரு வாட்டியும், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டியும் பண்ணணும். இது பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நல்லது அப்படின்னா, நம்ம மனசுக்கும் உடலுக்கும் அற்புதமான ஒரு விஷயம். இது உடல் ரொம்ப சீராக இருக்கும், மனசு ஒருநிலைப்படும். அதாவது நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரே மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம மயக்க நிலையில் ஏற்படுற கோபம், ஆக்ரோஷம், அகங்காரம், விரோதம், அளவில்லாத ஆசை, இதெல்லாமே தடமாறி பாயிற ஆற்று நீரை போல், ஆற்று நீரை எப்படி ஒரு பாலம் தடுக்குதோ அதே மாதிரி இது இந்த தியான நிலை இதெல்லாமே தடுத்து நிறுத்தும். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒரு அமைதியான இடத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த அமைதியான இடத்துல உடல், தலை, கழுத்து இது 3மே நம்ம நேராக வச்சு அமரணும். நம்மளோட இரு கண்கள் 8 திசைகளை பார்க்காம இமைகளை மூடி நமது நாசியோட அருகே இருக்கிற 2 புருவத்துக்கு நடுவில் நம்மளோட பார்வை இருக்கணும். அதாவது இமைகளை மூடி நம்மளோட பார்வை இந்த 2 புருவத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த புள்ளியில் இருக்கணும். ரொம்ப மென்மையான பார்வையாக இருக்கணும். ரொம்ப உற்று நம்ம நோக்கும்போது நம்மளோட இந்த நெற்றி பகுதி லைட்டாக ஒரு வலிக்கிற ஃபீல் இருக்கும். அதனால் உற்று நோக்காமல் மென்மையான பார்வையாக இருக்கணும். ரெண்டாவது, நம்மளோட மூச்சு உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் அப்சர்வ் பண்ணணும். இதை ஒரு கவுண்ட்டாகவே நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது எக்ஸ்ஹேல் இன்ஹேல் அப்படிங்கிறத ஒரு கவுண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதை 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படிங்கிறது நீங்கள் கவுண்ட் பண்ணி அப்படியே கொண்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணும்போதே உங்களோட எக்ஸ்டர்னல் சவுண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். இன்னொன்று, நம்மளோட பிரெயினில் 2 ஹெமிஸ்பியர் இருக்குது, லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பறவையோட சவுண்ட் நமக்கு கேட்குது அப்படின்னா, இது பறவையோட சவுண்டு தான் அப்படிங்கிறது இன்டர்பிரேட் பண்ணுறது லெஃப்ட் பிரெயின். ஸோ அதனால் இந்த லெஃப்ட் பிரெயினோட செயலை நம்ம இந்த தியானத்தில் குறைச்சிக்கணும். நம்மளோட ரைட் பிரெயினையும் இந்த ஹார்ட்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு விஷயந்தான் ஒரு ப்ராப்பரான தியான நிலை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இன்னொன்று, இந்த தியான நிலையை நம்ம அடையணும்னா சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். வயிறு நிறைய சாப்பிட்றதோ, இல்லை மணிக்கணக்காக விரதம் இருக்கிறதோ, இல்லை அளவுக்கு அதிகமாக தூங்குறதோ, இல்லை தூங்காமல் இருக்கிறதோ, இது எதுவுமே தியான நிலையை நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த தியான நிலை பண்ணுறதுனால நம்மளோட உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். காலையில் ஒரு பிகினர்ஸாக இருந்ததுன்னா காலையில் ஒரு 5 நிமிஷம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கும். மீதி இருக்கிற அந்த நேரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பான நேரங்களாக நம்மளோட 5 சென்சஸும் ப்ராப்பராக நீங்கள் சொல்கிறத, உங்கள் மனம் சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் தியான யோகம் அப்படிங்கிற யோகம் இருக்குது. இந்த தியான யோகம், தியான நிலையை சரியாக கடைப்பிடிக்கிறவங்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறத ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். ஸோ நீங்களும் தியான நிலையை அடைங்க. உங்களோட வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கோங்க. உங்களோட உடல்நிலையும் உங்களோட மனதையும் சிறப்பாக அமைச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.